Dear students, இப்போ 10th question பாருங்க. Find the number of solutions of the equation tan inverse x minus 1 plus tan inverse x plus tan inverse x plus 1 equal to tan inverse of 3x. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். tan inverse x minus 1 tan inverse x plus 1 கம்பைன் பண்ணிவிட்டு அதை முதல்ல சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் tan inverse x சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபார்முலா படி இது வந்து என்ன ஆகும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம் எக்ஸ் மைனஸ் ஒன்று, ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று போடுறோம். ஸோ இந்த ப்ளஸ் tan இன்வர்ஸஸ் அப்படியே இருக்கும், அதை அப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன் எக்ஸ் மைனஸ் ஒன்று, ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ மேலே வந்து எக்ஸு மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன், அப்புறம் வந்து ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன், ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ் ஒன். டினாமினேட்டர் வந்து ஒன் மைனஸ், புரியுதா, எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஒன் மைனஸ் எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இந்த tan இன்வர்ஸ் எக்ஸு, அதை நீங்கள் தனியாக அதை அப்புறம் இதோட கிளப் பண்ணிக்கலாம், புரியுதா. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு tan இன்வர்ஸ், புரியுதா, tan இன்வர்ஸ் என்ன இது என்ன ஆகுது பாருங்க, இது வந்து பாருங்க மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x டிவைடட் பை என்ன டிவைடட் பை ஒன் மைனஸ் என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். வெளியே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. என்ன இந்த ப்ராக்கெட் போடாமல் எழுதுனா கண்டிப்பாக தப்பு பண்ணிவிடுவீங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா, வெளியே கண்டிப்பாக மைனஸ் இருக்கிறனால ப்ராக்கெட் போட்டாகணும். அப்போ வந்து இங்கே வந்து ஏ ஸ்கொயர்னு ஏக்கு பதில் எக்ஸ் இருக்கா, அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயரு என்ன மைனஸ் பி ஸ்கொயர், பி வந்து ஒன்று, அப்போ வந்து ஒன் ஸ்கொயர், புரிஞ்சுதா. ஸோ ப்ளஸ் இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ், ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் அப்படியே கூட்டி கழித்து போட்டிங்கன்னா இது என்ன வரும் உங்களுக்கு, tan இன்வர்ஸ் என்ன பாருங்கள் இப்போ என்ன வருது, இது வந்து மேலே வந்து 2x இருக்கா. ஸோ மேலே வந்து உங்களுக்கு 2x, டினாமினேட்டர் வந்து 1 மைனஸ் என்ன இந்த இது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், வெளியே மைனஸ்னால அது வந்து அப்படியே தான் வரும். ஸோ மைனஸு எக்ஸ் ஸ்கொயர், சரிதா, வெளியே மைனஸ் இருக்குல்ல, அதனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பட் இந்த ஒன் ஸ்கொயர் வந்து ஒன்றாகும், மைனஸ் ஒன்று வெளியே மைனஸ் இருக்க இப்போ ப்ளஸ் ஒன் ஆகும். ஸோ ப்ளஸ் ஒன்று, புரியுதா, அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இது என்ன ஆகும்னா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், ஓகே. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப், ஓகேவா, பாருங்கள் இது என்ன ஆகும் ப்ளஸ் இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படி அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2x டிவைடட் பை 1 + 1 கூட்டினா 2, 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சரியா, 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ இதை ரெண்டு திருப்பி கிளப் பண்ணணும், சேம் ஃபார்முலா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2x பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய்க்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அப்போ tan இன்வர்ஸ், ஓகேவா, tan இன்வர்ஸ், ஓகே, எக்ஸுக்கு பதிலாக என்ன சொன்னால் 2x இருக்குது, அப்போது 2x ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் என்ன 2x, ஓ சாரி எக்ஸுக்கு பதிலாக 2x இல்லை, சாரி எக்ஸுக்கு பதிலாக 2x பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 2x பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், கீழே வந்து 1 மைனஸ் 2x பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், புரியுதா, ரெண்டே ஒன்றா சேர்த்துட்டேன், அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு இதை என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, tan இன்வர்ஸ் ஆஃப், புரியுதா, எல்சிஎம் எடுங்க,
2 எடுக்கணும் தனித்தனியா எல்சிஎம். ரெண்டு எல்சிஎம். ஸோ இங்கே வந்து என்ன வரும் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எல்சிஎம் வந்துடும். ஸோ 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதே தான். ஸோ 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதே போல் இங்கேயும் உங்களுக்கு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? மேலே அப்படியே என்ன ஆகும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர். மேலே வந்து என்ன ஆகும்னா 2x இருக்கு, 2x ப்ளஸ் இங்கே என்ன ஆகும் எக்ஸோட இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு என்ன ப்ராக்கெட் போடுங்க. ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணணும் இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை அங்கே மேலே எக்ஸோட மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இங்கே வந்துடும். இல்லை 1 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் இது என்ன ஆகும்னா 2x இன்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம் 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மேலே இங்கே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்குது பேலன்ஸ் பாருங்க. என்ன இருக்குது நல்லா பாருங்க. இப்போ வந்து இதை நீங்கள் பெருக்குங்க. சரியா? பெருக்கலாம் 2x. புரியுதா? x இன்ட்டு 2 பெருக்கலாம் அதுவும் 2x. கரெக்டா? x இன்ட்டு இங்கே பாருங்க x இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கலாம் மைனஸ் எக்ஸ் கியூப். மைனஸ் என்ன வருது எக்ஸ் கியூப். சரியா? மைனஸ் எக்ஸ் கியூபு. அதே போல் கீழே வந்து நம்ம கூட்ட போகிறோம் எக்ஸ் கியூபு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் ஆட் பண்ணால் 3x ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு 3x ஸ்கொயர். இப்போ மேலே இந்த 2x ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டா 4x ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது tan இன்வர்ஸ் இது அப்படியே சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 2x ப்ளஸ் 2x ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 4xன்னு போட்டுக்கலாம். ஸோ 4x மைனஸ் எக்ஸ் கியூப் பை 2 மைனஸ் 3x ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்குன்னா கொஸ்டின் பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 3xன்னு கொடுத்துருக்கு. இது வந்து கிவன். இட் இஸ் கிவன் டு யூ. புரியுதா? அப்போ இங்கே பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு இது வந்து யூ ஆர் கிவன் திஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3xன்னு கொடுத்துருக்கு. ஈக்குவல் டு என்ன tan inverse of 3x equal to tan inverse of 3x. சரியா? tan inverse of 3x. ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட நம்ம சுருக்கிட்டோமா? சுருக்கி என்ன கொண்டு வந்தோம் tan inverse of 4x. என்ன பண்றோம் tan inverse of 4x minus x cube divided by 2 minus x square equal to tan inverse 3x. கொண்டுட்டோமா? ரெண்டு பக்கமும் tan inverse கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 4x minus x cube 4x minus x cube equal to என்ன வரும் 3x வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்கே வந்து என்ன இருக்கும் உனக்கு 4 minus x cube 4 minus x cube என்ன ஈக்குவல் டு என்ன வரும் 3x இன்ட்டு இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்க வந்துடும். 3x இன்ட்டு என்ன வரும் இந்த 2 மைனஸ் 3x ஸ்கொயர் மேலே வந்துடும். புரியுதா? 2 மைனஸ் 3x ஸ்கொயர். ரைட்டா? அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 2x இன்ட்டு 2 3x இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 6x வரும். 6x மைனஸ் 3x இன்ட்டு 3x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் 9x கியூப் ஆகிடும். புரியுதா? 9x கியூப். இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர் கொண்டு வந்துடுங்க. எல்லாத்தையும் ஒரு சேர் கொண்டு வந்தால் என்ன ஆகும் உனக்கு சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா? இப்போ ஏற்கனவே இங்கே 4x மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்கா? ஸோ 4x மைனஸ் எக்ஸ் கியூப். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த 6x இந்த மைனஸ் 6x கியூப் கொண்டுடுறான். அப்போ வந்து நான் மைனஸ் என்ன ஆகும் இது வந்து
6xக்கு வந்தால் -6x ஆகிடும். புரியுதா? அந்த 9x கியூப் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 9x கியூபு. புரியுதா? ப்ளஸ் 9x கியூபு ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை என்ன பண்ணுங்க, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஃபைனலாக 4x - 3x 6x வந்தால் 2x ஆகிடும். புரியுதா? 9x கியூப் -8x கியூப் வந்து நீங்கள் கூட்டிங்கன்னா 8x கியூப் ஆகிடும். ஸோ 8x கியூபு -2x ஆகும். 8x கியூபு 4x 6x பண்ணால் 2x ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதெல்லாம் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். வேறு வந்து நீங்கள் 2xை காமனாக எடுங்க. எடுத்தீங்கன்னா 2x இன்ட்டு, புரியுதா? இப்போ என்ன வரும் கேட்டிங்கன்னா 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. ஸோ 4 எக்ஸ் கியூப் எக்ஸால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் இந்த 2x வெளியே போயிட்டா அப்போ உள்ள 1 தான் இருக்கும். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண, தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2x ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஆர் 2x ஈக்குவல் டு 0 ஆர் என்ன வரும்? இந்த 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படி வரும். ரெண்டு தனித்தனி ஃபேக்டராக பிரித்தா 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதில் இந்த 2x ஈக்குவல் டு 0ன்னா அதில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உங்களுக்கு? x ஈக்குவல் டு 0 வரும். x ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஆர் என்ன வரும் இந்த இடத்துல? ஆர் என்ன, இந்த 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆகுமா? அந்த பக்கம் போனால் -1 அந்த பக்கம் போனால் 1 ஆகிடுமா? ஸோ 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆச்சா? ஈக்குவல் டு 1. அதில் வந்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. எக்ஸ் ஸ்கொயர் அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர், இந்த 4 அங்கே போனால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? 1/4 ஆகிடுமா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. அதுலேருந்து எக்ஸ் வேணும். எக்ஸ் வேணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு அப்படி 1/4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 1/4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா, புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. அப்போ எக்ஸ் வந்து என்ன ஆகும்? எக்ஸ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஸ்கொயர் ரூட்டு 2 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 அவ்வளோதான். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கு? 3 ரூட்ஸ் சொல்லியிருக்கா, வந்துருச்சா? தேர்ஃபோர் தி ரூட்ஸ் ஆர், எதை எப்படி எழுதணும்? ஒரு ஆர்டர் படி எழுதணும். -1/2, 0, 1/2 வந்துச்சா? அவ்வளோதான். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.